ஹாய் கைஸ், எனக்கு ஸ்டிக்கி நோட் ஹேக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் போன ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டாக ரைட்டிங் ஹேக்லேருந்து போயிடலாம். ஸோ ஸ்டிக்கி நோட்காண்டி நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஸ்டிக்கி நோட் பேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி மார்ஜின் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணி அதே மெத்தட் வந்து கண்டினியூஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்க்கவே ஒரு 3D லுக்கில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் வரையுமா அதே மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க, நிறையா இருக்க மாதிரி. ஸோ அடுத்து அதே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடையும். நானும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் வந்து க்யூட்டாகவே இருக்கும். அப்புறம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலரில் தான் ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து வேறு கலர் மாதிரி தான் சொல்லி வாங்கினேன். பட் வந்து சேமாக இருக்க மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இதே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ அதுக்கும் வழக்கம் போல் மார்ஜின் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் சுற்றி வந்து கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயும் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் தான் நான் யோசித்தேன் ஒயிட்டு தெரியாமல் எடுத்துட்டோமோன்னு. ஏன்னா ஒயிட்டு செட் ஆகிடும். பட் பரவாயில்ல, அதுக்கு ஒரு சிம்பிள் டிசைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மார்ஜின் போட்டுறாதீங்க அவசரப்பட்டு. ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கர்வாக பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் மாதிரி ஒட்டிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து அதோட டிசைன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டாட்ஸ் வச்சுட்டு அப்படியே நடுவில் மாதிரி வி மாதிரி ஜாயின் பண்ணி விடணும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் டிசைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷேடோ கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுலேயும் உங்களோட மெசேஜ் வந்து எழுதிக்கலாம். ஸோ நான் இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே பண்ணி எடுத்தேன். இதை வரைஞ்சி இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணிக்குவோம். இது ஒட்டுற வந்து வீடியோ போடல. அப்புறம் அதுலேயே பார்டர் போட்டு உங்களோட மெசேஜ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போட போகிறோம். அதோட யூசஸ் எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோங்கிற ப்ரோமோ வந்து இப்போ தான் போட்டேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறதுக்குலாம் உங்களெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.